பூஜிக்க வேண்டிய முதல் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வியாசர் சொல்கிறார், தகப்பன் தான் பூஜிக்க வேண்டிய முதல் குரு. பொதுவாக நம்ம மாதா பிதா குரு தெய்வம்பாங்க. மாதா தான் பிதாவை காட்டுறார், பிதா தான் குருவையே காட்டுறதுனால முதலில் வணங்க வேண்டிய குரு நம்மை பெற்ற தகப்பன். அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி. நதிகள் பிறப்பது பலவிடமாம், எல்லாம் இணைவது கடலே ஆகும். அன்புக்குரியவர்களே, நாம் மதம் ஆச்சரியங்களை அப்பாற்படுத்தி இந்தியர் என்பதில் பெருமிதம் கொண்டு இணைந்தே இன்னும் சாதனை புரிவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் நம்முடைய பெரிய புராணம், இராமாயணம், இதிகாசங்கள், மகான்கள் என்று பல்வேறு சரித்திர சம்பவங்களை பார்க்கக்கூடிய நாம் அவ்வப்போது மலைக்கு ஒதுங்கக்கூடிய மனிதன் போல நாம் இளைப்பாறுவதற்காக அடுத்த தலைமுறைக்கு சின்ன சின்ன கேள்வி பதில்களை அடுக்கடுக்காக தொடுக்கப்பட்ட மல்லிகை போல ஒரு கேள்வி ஒரு பதில் என்று ஆன்மீகத்தில் தொடுத்து தலைமுறைக்காக தருகின்றோம். எனவே அடுத்த தலைமுறை இந்த ஒருவரி கேள்வி பதிலில் 1000 விஷயங்களை தெரிந்து கொள்ள இன்றைய கேள்வி பதிலுக்குள் நாம் செல்கின்றோம். கேட்குறாங்க, தானம் என்பது எது? நம்ம என்ன நினைக்கிறோம், இரத்த தானம் பண்ணுறோம், கண் தானம் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோன்னு. ஒரே வரியில் தியானத்தை பற்றி கபீர்தாசர் எழுதுகிறார், பிறர் கேட்காமல் கொடுப்பது தான் தானம். ஒரே வரி தான். அடுத்து பகவான் ரமணர்கிட்ட கேட்குறாங்க, கல் போல மயக்கத்தை கொடுப்பது எது மனிதனுக்கு? கல் உங்களுக்கு தெரியும், அதை உண்டா மனிதன் எப்படி மயங்கி, வள்ளுவன் சொல்லுவான், பெத்த தாய் கூட கல் உண்ணவனை விரும்ப மாட்டான்னு. கல் போல மயக்கத்தை தருவது எதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறார் ரமணர். பற்று, ஆசை, நட்பும் கூட. சில பேர் மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக வைக்கிறோம்ல நட்பு, அது கூட ஒரு கல் போல மயக்கத்தை தருவது அப்படின்னு. அடுத்து நம்முடைய வாரியார் சாமிகளுடைய கேள்வி பதில் புஸ்தகத்தில் படித்தேன், ஒருவருக்கு இகழ்ச்சி வருவதற்கு காரணம் எது? தன்னிடம் தாழ்ந்தவனிடத்தில் யாசகம் கேட்டு நிற்பது. ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு தெரியும், இவனால் இது முடியும், முடியாது, செய்ய முடியும்னு. தன்னோடு இவன் வசதி குன்றியவன்னு தெரிந்தும் அவன் மனம் துன்புற மாதிரி யாசகம் கேட்டு நிற்பது தான் இழி செயல்ங்கிறாரு. சகல குணத்தையும் அழிக்கக்கூடிய செயல் எது? அதுக்கு பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகிறாரு, பிறருக்கு உதவாமல் தான் தன் குடும்பம் என்கின்ற கருமித்தனம் மட்டும்தான் பிறரை அழிக்கக்கூடிய இழிவான செயலுக்கான அந்த கருமித்தனம் இருக்குது பாருங்கள், உதவாமல் இருக்கிறது அதுதான். நிஜமான புத்தி எதுன்னு விவேகானந்தர்கிட்ட கேட்குறாங்க. அவர் எழுதுகிறார் தன்னுடைய வாழ்வியல், பெரியோரை அடுத்து பணிவிடை செய்து அடையும் புத்தி. பெரியோரை பற்றிக்கிட்டு படித்தவர்கள், அறிவுடையவர்கள், ஆச்சாரிக பெருமக்கள், இன்னும் நல்ல ஞானஸ்தர்களை பற்றி தன் புத்தியை வளர்ப்பது தான் சிறந்ததுன்னு. பூஜிக்க வேண்டிய முதல் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வியாசர் சொல்கிறார், தகப்பன் தான் பூஜிக்க வேண்டிய முதல் குரு. பொதுவாக நம்ம மாதா பிதா குரு தெய்வம்பாங்க. மாதா தான் பிதாவை காட்டுறார், பிதா தான் குருவையே காட்டுறதுனால முதலில் வணங்க வேண்டிய குரு நம்மை பெற்ற தகப்பன். உண்மையான சுகம் எது அப்படின்னு அதுக்கு ஜென்னில் ஒரு வார்த்தை உண்டு, இயல்பான சிரிப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் சுகம். நம்ம சொல்கிறோம் காசு, பணம், நகை, நட்டு, பொருள், பெரிய வீடு, இது இல்லை, தோட்டம், துறவு. இயல்பான சிரிப்பு, போலி சிரிப்பு இல்லாமல் இயல்பாக சிரிக்கிறோம் பாருங்கள், அதுதான் உண்மையானது. உண்மையான மனிதனுக்கு அழகு எது அப்படின்னு கேட்குறாங்க. மனதில் அழுக்கே இல்லாமல் மாசு மறுவற்று வாழ்வது தான் சிறப்பு அப்படின்னு. அபாயம் இல்லாத உபாயம் எது? அபாயம் இல்லாத உபாயம் எது? அற்புதமாக நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய யோகி ராம் சரத்குமார் சொல்கிறாரு, சிவாய என தியானிப்பது தான் அபாயம் இல்லாததற்கு வழி. என்ன கேட்டாங்க, அபாயம் இல்லாத உபாயம் எதுன்னா சிவாய என தியானிப்பது தான் இதற்கு ஒரே வழி. உண்மையான பாவங்களுக்கு தாய் தந்தை உண்டுன்னா உண்டா? எது?
நம்ம செய்கிற வரக்கூடிய கோபம் இருக்குது பாருங்கள், அதுதான் பாவங்களுக்கெல்லாம் பெற்றோராம். அதனால்தான் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலே, காமம் கோபம் ரெண்டையும் ஒரு மனுஷன் அடக்கிட்டான்னா அதை விட வெற்றிக்கான வித்து வேறு எதுவுமே இல்லை. முடிவுகளே இல்லாத வியாதி அது. ஒவ்வொரு நம்ம உடலில் வரக்கூடிய நோய்களுக்கு மருந்து உண்டு. தலைவலிக்கு ஒரு மருந்து உண்டு, இருமலுக்கு ஒரு மருந்து உண்டு, ஜுரத்துக்கு மருந்து உண்டு. முடிவே இல்லாத வியாதி எதிராக தொடர்ச்சியாக வர்றதுன்னா பேராசை தான்னா. பெரிய சுகம் எதுன்னா போதுங்கிற திருப்தி. ஒன்றே ஒன்று தான். ஒருவனை அழிப்பது எதுன்னா அவனுக்கு வரக்கூடிய அச்சம்தான். இறுதி இல்லாதது எதுன்னா புகழ்தான். நம்முடைய வாழ்க்கையில் எண்டுக்காடு இல்லாதது. இதிகாசத்தினுடைய பயன் எதுன்னா எல்லா சுகத்தையும் கதை வடிவில் தருவது. ஒரு ராமாயணம், பாரதம் இப்போ எடுத்துக்கோங்க. மண்ணால் வரக்கூடிய ஆசையை சொல்வது மகாபாரதம், பெண்ணால் வரக்கூடிய ஆசையை சொல்வது ராமாயணம். இப்படி சொல்வது தான் இதிகாசத்தினுடைய பயன். இப்படி சின்ன சின்ன கேள்விகளில் ஒரு வேள்வியை நாம் நடத்தியிருக்கிறோம். மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.